Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். So June 2024 எக்ஸாமினேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. வெப்சைட்ல June 2024 எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு போட்டுருக்காங்க. So யாரெல்லாம் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுமோ இப்போ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். So அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை ஸ்டூடெண்ட் லாகின் பண்ண சொல்லும். நீங்க என்ரோல்மென்ட் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போங்க. உள்ள போனதும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டாப்ல பாத்தீங்கன்னா உங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களை வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சிட்டி, அடுத்து எக்ஸாம் சென்டர். எக்ஸாம் சிட்டியை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எக்ஸாம் எழுத போறீங்களோ அது எல்லாமே இங்க ஷோ ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க வந்து எழுதணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து மதுரை வந்து கிளிக் பண்றேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் சென்டரை வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சென்டர் கூட இருக்கலாம், இல்ல ரெண்டு சென்டர் இருக்கும். சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய கூட அவைலபிளா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்க வேணுமோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த செமஸ்டரில் உங்களுக்கு எத்தனை பேப்பர் இருக்கோ எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் ஏதாவது அரியர் வச்சிருக்கீங்க, பெண்டிங் பேப்பர்ஸ் இருக்குன்னா அது வந்து ஷோ ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போயுமே எழுதலாம், இல்லை நெக்ஸ்ட் செமஸ்டர் எழுதலாம். இது உங்கள் இஷ்டம் தான். கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆயிருக்கு. நீங்கள் வந்து நான் இப்போ வந்து அரியர் பேப்பர் எழுதலை அப்படின்னா நீங்கள் அதை வந்து இந்த செக் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த பேப்பர் வந்து அன்செலக்ட் ஆகிடும். இல்லை நான் எல்லாமே எழுதுறேன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அரியர் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகாது. கரெக்ட் பேப்பர் மட்டும்தான் வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேவ் அண்ட் ப்ரிவியூன்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஒன்ஸ் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை மாற்ற மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 200க்கு கம்மியாக வந்து ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரை மாற்றி கொடுக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சேவ் அண்ட் ப்ரிவியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன பேப்பர்லாம் எழுத போகிறீங்களோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடும். டோட்டல் ஃபீஸ் வந்து 2070 ரூபான்னு வந்து ஷோ ஆகுது. கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஐ டிக்ளேர்னு. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் கேட்குது. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, QR, UPI இது மூலமாக வந்து எதில் பே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டு நம்பர் வந்து கேட்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரேஷன் டேட், கார்டு ஹோல்டர் நேம் எல்லாமே கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் ஃபார் 2070 அப்படின்றது இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் பே பண்ணிட்டீங்கிறதுக்கு வரும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி வரலனாலும் வெயிட் பண்ணுங்கள். சூன் வந்து அது வெப்சைட்டில் ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லாகின்ல ஷோ ஆகும். அப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.